இன்றைக்கி வந்து 2025 நியூ இயரு. போன வருஷம் வந்து கொண்டராங்கி மலை போனோம். இந்த வருஷம் நியூ இயருக்கு வந்து திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோயில் போகிறோம். இப்போ வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. வீட்டிலேருந்து இந்த பைக் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. எங்கன்னா இப்போ கொக்கராம்பேட்டை வந்திருக்கோம். அதாவது நாமக்கல் மாவட்டம் வந்திருக்கோம். கொக்கராம்பேட்டையிலேருந்து பாப்பம்பாளையம் திருச்செங்கோடு போகிறதுக்கு 22 கிலோமீட்டர் ஆகும். அரை மணி நேரம் ஆகும்னு வச்சுக்கோங்களேன் போக. ஆமாம், இப்போ போகிற வழியில் நின்றுட்டுருக்கோம். எந்த வழியில் போகிறோம், எப்படி போகிறோம்னு இப்போ பார்ப்போம். அதுக்கப்புறம் மலை ஏறுவோம். இப்போ நம்ம இருக்கிறது ஒரு 3 ரோட்டில் இருக்கோம். எங்கன்னா எப்படியே லெஃப்டில் போனோம்னா பள்ளிப்பாளையம், ரைட்டில் போனோம்னா பாப்பம்பாளையம். நம்ம ரைட்டில் போகிறோம். இந்த ரோடு எப்படின்னா காவிரி ஆற்றுலேருந்து 1 கிலோமீட்ரு வலது பக்கத்தில் இருக்கும். இந்த ரோடு காவிரி ஆற்றை ஒட்டியே போகும். இப்படியே நேராக போனால் பள்ளிப்பாளையம் போகும். இந்த பக்கம் போனோம்னா நம்ம திருச்செங்கோடு போகிற வழி ஷார்ட்கட்டு. இதுலேயும் போகலாம், ஆனால் கொஞ்சம் சுற்று. நம்ம ரைட்டில் பாப்பம்பாளையம் வழியாக போகிறோம். நம்ம இந்த ரோட்டில் போனோம்னா இதுக்கு முன்னாடி பேரேஜ்னு ஒரு வீடியோ போட்டோம். பேரேஜுக்கு போய் வீடியோ எடுத்தோம். காவிரி ஆற்று மேலே இருக்க பேரேஜ். அந்த பேரேஜுக்கு இந்த ரூட் வழியாக போகலாம். நம்ம இப்போ இந்த பாப்பம்பாளையம் வழியாக திருச்செங்கோடு. இப்போ 3 ரோட்ல எதுக்குன்னு நினைக்கிறீங்க? உட்காந்துருக்கீங்களா இல்லை தட்டு எதுவும் பக்கத்துலலாம் வச்சுருக்கீங்களா இல்லையாங்க? தட்டெல்லாம் இல்லை, எந்த ரோட்டில் போகிறதுன்னு ஒரு யோசனையாக இருக்குது. அதே சொல்லி எந்த ரோட்டில் போவோம்? 3 ரோட்ல உட்காருங்க, நல்ல வசூலாகும். நீயும் பக்கத்தில் வந்து உட்காரு. சரி, எனக்கு இடம் பிடிச்சி வைங்க. சரி, எந்த அந்த திண்ணமாக இருக்குல்ல, அதில் போய் உட்காருவோமா? சரி. ஓடப்பள்ளி இந்த ரோடு, அண்ணாநகர் இந்த ரோடு. ஏங்க இது என்னங்க மரம்? பாக்கு மரம். ஓ, சின்னதாக இருக்கனால அப்படி இருக்கா? இடம் நல்ல இடமா இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் ரோட்டோட 2 பக்கமும் தென்னை மரம் இருக்குது. சுற்றி வயல். ஆமாம், முன்னாடி நம்ம ஒரு டைம் வரையிலேயே இந்த இடத்துல ஃபோட்டோ, இதே இடத்துல இதுக்கு முன்னாடி பார்க்க. ஆமாம், அதனால எங்களுக்கு ஒரு ஆசை, இங்கே நின்று நாங்கள் எப்பவுமே ஃபோட்டோ எடுத்துக்கிறோம். ஆமாம், வழியில் போனோம்னா. ஆமாம், சுற்றி வயல் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. அதனால் ரொம்ப அமைதியான இடமா இருக்குது. சிட்டி வாழ்க்கையை விட்டு இந்த சைடு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போகலாம்னு தோணும். ஓகே, நம்ம வந்து ஷார்ட்கட்டில் வந்திருக்கோம். அதனால இந்த மாதிரி இடங்களுக்கு தாண்டி நம்ம போகிறோம். மெயின் ரோட்டில் வந்திருந்தால் அது வேறு மாதிரி போயிருக்கும். ஓகே, நம்ம கண்டிப்பாக போக ஆரம்பிப்போம். திருச்செங்கோடு மெயின் ரோட்டில் இருக்கோம். இங்கே வந்து 5 பனை அப்படிங்கிற பஸ் ஸ்டாப்பில் இருக்கும். இதை வந்து நார்மலாக 5 மனைன்னு சொல்லுவோம். ஆனால் வந்து இதோட ஒரிஜினல் பேர் 5 பனை. 5 பனை மரம் ஒன்றா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன், இந்த ஊரோட பேர் காரணம். ஆமாம், பேர் பாருங்கள் எவ்வளோ வித்தியாசமாக இருக்குது. ஓகே, நம்ம கண்டினியூவாக போக ஆரம்பிப்போம்.
முன்னாடி கோயில் முன்னாடி பின்னாடி அட்வொகேட் வந்துட்டு செல்வங்கள் வானத்துக்கு அம்பாளுக்கு கண்டுபிடி காணிக்காக அழைத்துள்ளார். கண்டுபிடி கண்டுபிடி போக்குவரத்துறைக்கு அம்மான வேண்டுகோள். அதை வாகனங்களை மாற்றுப்பாதையில் இருந்து அன்பன் கேட்கிறோம். காவல்துறைக்கு ஒரு அன்பன் வேண்டுகோள். வண்டி வாகனங்களை மாற்றுப்பாதையில் திருப்பி விடுவார். 1000 ரூபாய் 1000 ரூபாய் 2000 2500 3000 3500 தூக்கி போடுவாங்க. ஏங்க தயவுசெய்து முன்னாடி கட்டணம் இருக்குது. 3500 இருக்குது. 3500 ஏங்க கோயில் கடையில் முன்னாடி 3600 தயவுசெய்து கோயில் ஒரே கட்டணம் கட்ட வேண்டும். ரெண்டு சாப்பிட்டு யாரும் வெடி வெடிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். வெடி வெடிக்கும் பத்தாங்க இங்கே வெடி வெடிப்பு வருங்க. பஸ்ஸே பண்ணாங்க கடை எடுக்குமா அப்படின்னு எவ்வளோ 1300 1 கிராம் 1300 2 கிராம் விடலாமா 1300 விடலாமா 3 தான்